நம சிவாய. ஓம் சிவாய நமக. என் அன்பு குழந்தையே, இன்று நீ என்னிடம் கேட்டதை கேட்டபடி கிடைக்கச் செய்யவே உன்னை பரிபூரணமாக ஆசீர்வதிக்க வந்தேன். உன் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து பயம் கொள்ளாதே. ஒரு முறை நான் முன் வைத்து இருப்பது அவர்களை செயல்பட வைப்பது ஏதோ ஒரு காரணத்திற்காக என்பதை அறிந்து கொள். காரண காரியங்கள் இல்லாமல் விளைவுகள் இல்லை. என் மீது மட்டும் முழு நம்பிக்கை வை. அனைத்தையும் அறிந்தவன் நான், அனைத்தையும் செய்பவனும் நானே, செயலும் நானே, விளைவுகளும் நானே. என் அனுமதி இல்லாமல் ஒரு இழை கூட அசையாது என்ற பொழுது எதற்காக தேவையில்லாமல் வருத்தப்பட வேண்டும்? எல்லாவற்றிற்கும் புலம்பிக் கொண்டு இருக்காமல் என்னிடம் எல்லாவற்றையும் அர்ப்பணித்துவிட்டு எந்த சந்தேகமும் இல்லாமல் என் அப்பா பார்த்து கொள்வார் என்று முழுமையாக என்னிடம் சரணடைந்து விடு. அப்பொழுது நான் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை முழுமையாக நீ அனுபவிப்பாய். ஆனால் நீ அன்றைக்கும் அழுவாய், அப்பா உன்னை காண முடியவில்லையே என்றல்ல. அப்பா, நான் கேட்டதையெல்லாம் எனக்கு உடனுக்குடன் கொடுத்து விடுகிறாயே என்ற மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர் வடிப்பாய். இப்பொழுது கூறுகிறேன் கேள். உனக்கான அனைத்து சிக்கல்களில் இருந்தும் உன்னை நான் பாதுகாப்பேன். தேவையில்லாமல் உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே. நான் எப்பொழுதும் உன்னை என் கரம் கொண்டு இறுக பற்றி காப்பாற்றி கொண்டுதான் இருக்கின்றேன். இன்னும் சில நாட்களில் எல்லாவற்றையும் நீ உணர ஆரம்பிப்பாய். உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. யாரும் இல்லையே, எல்லாம் தவறாக நடக்கிறதே, என்ன செய்வது என்று நினைக்காதே. உன் அப்பா நான் உன்னோடு இருக்கிறேன். எல்லாவற்றையும் ஒரு நொடியில் மாற்றி காண்பிப்பேன். ஆம் செல்லமே, நான் இருக்கின்றேன். உனது விதியை மாற்றும் ஆற்றல் படைத்தவன். நீ சலித்து கொண்ட உன் தலை எழுத்தை முற்றிலுமாக மாற்றி எழுதிவிட்டேன். அனைத்தும் இனி நீ விரும்பியபடியே நடக்கும். நீ நினைத்த காரியங்கள் அனைத்தையும் கைகூடி வரும் நேரம் வந்துவிட்டது. எனது இந்த ஆசிகளை வாங்கி கொண்ட நீ இனி ஜெயமாகவும் வளமாகவும் வாழ்வாய். நம்பிக்கையோடு என் கரம் பற்றிக்கொள். நான் உன்னை காப்பாற்றி வழி நடத்துவேன். உனக்காக என்றும் நான் இருக்கின்றேன். அப்பா, என் வருத்தத்தை பகிர்ந்து கொள்ள கூட யாரும் இல்லை. அப்படியே பகிர்ந்து கொண்டாலும் என் கஷ்டத்தை ஒரு சிலர்தான் புரிந்து கொள்கிறார்கள். சிலர் கதை கேட்கவே விரும்புகிறார்கள். பலர் அதையும் கேட்பதில்லை என்று வருத்தப்படுகிறாய். என் செல்லமே, ஏற்கனவே உனக்கு என்ன கூறி இருக்கிறேன் என்று மறந்து விட்டாயா? உன் கஷ்டங்களையும் உன் வேதனைகளையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே. எதுவாயினும் என்னிடத்தில் கூறு. உனக்காக உன் அப்பா உன்னை உயிராக நேசிக்க நான் இருக்கிறேன் என்று பலமுறை கூறியும் நீ இப்படி வருத்தப்படுவது சரியா? உன் வாழ்க்கையை அடிக்கடி திரும்பிப்பார். நீ அடைந்த வழிகளும் அதனை கடந்த வழிகளிலும் உனக்கு நம்பிக்கை தரும். செல்லமே, காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒளித்து வைத்து இருக்கிறது. அதனால் எப்பொழுதும் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கிறோமே என்று வருத்தப்படாதே. நிச்சயம் உனக்கான மகிழ்ச்சி உனக்காகவே காத்து கொண்டு இருக்கிறது. தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவு குறைத்து கொள்கிறாயோ அவ்வளவு அளவிற்கு உன் மனம் நிம்மதியும் கிடைக்கும். செல்லமே, நீ பிரச்சனைகளை பற்றி சிந்தித்து கொண்டு இருந்தால்
இன்னும் பிரச்சனைகள் வந்து சேரும். நீ தீர்வுகளை பற்றி சிந்தித்தால் நிறைய வாய்ப்புகள் உன் எதிரே தோன்றும். ஒவ்வொரு உறவுகளாலும் ஏமாற்றப்படுகிறோம். இன்று வரை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் அவரவர் தேவையில் முடிந்ததும் விட்டு சென்று விடுகின்றார்கள் என்று கண் கலங்குகின்றாய். அழாதே செல்லமே. யார் உன்னை விட்டு சென்றாலும் உன் கண்ணீரை துடைக்க உன் அப்பா நான் இருக்கிறேன். அளவுக்கு மீறிய நம்பிக்கையோ உரிமையோதான் எல்லா அவமதிப்புக்கும் காரணம். ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல். அவர்கள் ஏமாற்றத்தை சொல்லி தரவில்லை, இனி ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்று தந்து இருக்கிறார்கள். தங்கமே, பழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்ல போவதில்லை. உன் வாழ்க்கையை உனக்கு பிடித்ததை போல் மாற்றிக்கொள். எவர் ஒருவர் குறிக்கோளுடன் போராடுகிறாரோ அவரே வெற்றி பெறுவார். ஏனெனில் நாம் எங்கு செல்கிறோம் என்று அவருக்கு தான் தெரியும். அதுபோல உன் வாழ்க்கை பயணம் எதை நோக்கி செல்கிறது என்று உனக்கு தான் தெரியும். உதிக்கும் போதும் மறையும் போதும் ரசிக்கும் உலகம் இது. உச்சிக்கு வந்தால் தெட்டி தீர்க்கும். சூரியனை மட்டுமல்ல, மனிதனின் வளர்ச்சியையும் தான். ஏனெனில் உங்கள் நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரைதான் துணைக்கு வரும். பிரச்சனைகளை எதிர்த்து போராடி கொண்டிருப்பவர்கள், பிரச்சனைகளை பார்த்து பயந்து நின்று கொண்டு இருப்பவர்கள் காலத்தை தின்று கொண்டு இருக்கின்றார்கள். பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. உனக்கு பக்க பலமாக நான் இருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் நீ பொறுமையாக இருக்கிறாய். எந்த சூழ்நிலையிலும் நீ பொறுமையை கடைபிடிக்கின்றாய். உன் அருகிலே உன் அப்பா எப்பொழுதும் நான் இருக்கிறேன். நீ இதை கேட்க நேர்ந்தால் சற்று கண்களை மூடி அமைதியாக கேள். இந்த அப்பா இப்பொழுது இந்த தருணத்தில் உன்னோடு மட்டுமே பேசிக்கொண்டு இருக்கின்றேன் என்பதை நீயும் உணர்வாய். நீயும் என்னோடு பேச துவங்குவாய். எனது இந்த வார்த்தைகள் உனக்கு புரிந்தால் அந்த கணமே உன் கண்களில் கண்ணீர் வரும். சற்று கவனமாக கேட்பாயா செல்லமே? இப்பொழுது உனது வாழ்க்கையில் எதுவும் தெரியவில்லை என்று வருந்த வேண்டாம். உனக்கு எது எப்பொழுது எப்படி யாரால் எதன் வழியே தெரிய வேண்டுமோ அதை உனக்கு ஏற்றவாறு தெரியப்படுத்தினால் உனக்கு புரியுமோ அப்படி உனக்கு தெரிய வைக்க நான் இருக்கிறேன். குழந்தையே, அதே போல சில விஷயங்கள் உனக்கு தெரியாமலே இருப்பதும் எனது திருவருளால் தான். என்ன தெரிந்தாலும், யாரை கேட்டாலும், எப்படி முயற்சித்தாலும் அது உனக்கு புரியாமல் இருப்பது என் கருணையால் மட்டும்தான். அப்படி அது உனக்கு தெரிந்தால், அதை நீ அறிந்து கொண்டால் அடுத்து நீ என்ன செய்வாய் என்பதும் எனக்கு தெரியும். குழந்தையே, ஒரு சில விஷயங்களை நான் தெரிவிக்கின்றேன். உன் குழப்பங்களை நான் தீர்த்து வைக்கின்றேன். உனக்கு புரியாத பல விஷயங்களை புரிய வைக்கின்றேன். பல முகமூடிகளையுமே கூட நான் கிழித்தெறிந்துள்ளேன். குழந்தையே, சதிகள், வஞ்சகங்கள், மாயை என்ற எல்லாவற்றில் இருந்தும் உன்னை தெளிவுபடுத்துகின்றேன். ஆனால் ஒரு சில ரகசியங்கள் ரகசியமாகவே இருந்துவிட்டு போகட்டும். அதுவே உன் வாழ்நாளிற்கு சரியானதாகவும் இருக்கும். அதனால் உனக்கு இது தெரியவில்லை, உனக்கு இது புரியவில்லை என்று கலங்கி நிற்காதே. அதுதான் உன் தகப்பனான எனக்கு எல்லாம் தெரியுமே. நான் பார்த்து கொள்கிறேன். ஒரு விஷயங்கள் நீ அறிந்தும் அறியாமல் நான் வைத்திருக்கிறேன். தெரியும் என்பதும் எனது அருளால்தான், தெரியாது என்பதும் இந்த தகப்பனின் அன்பால்தான்.
உனக்கு எல்லா நிகழ்வுகளையும், எல்லா உண்மைகளையும், எல்லா ரகசியங்களையும் அறிவிப்பவன் நான். ஒரு சில விஷயங்களை மறைத்து வைப்பவனும் நான். எனது அறியாததை கூட அறியாது வைத்திருக்கும் என்னை நீ அறிந்து கொள். இப்போது நான் கூறிய எல்லா வார்த்தைகளும் உனக்கும் எனக்குமானது மட்டுமே. உனக்கும் எனக்குமான ரகசியங்கள் மட்டும்தான். ஒருவேளை புரியாதிருந்தால் மீண்டும் ஒரு முறை கண்களை மூடி கேட்டுப்பார். நான் உன்னோடு உன் மனதோடும் பேசிக்கொண்டிருப்பதை நீ உணர்வாய். இது உன் வாழ்க்கையின் ரகசியம். வெளிப்படையாகவே சொல்ல விரும்பவில்லை, நாசுக்காகவே கூறுகிறேன். நன்மைகள் விளையப் போகின்றது. நலமாகவே இரு. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை இருந்தால் நிச்சயம் நல்லதுதான் நடக்கும். நல்லதே நினை, நிச்சயம் நல்லதே நடக்கும். நாம் இருக்க இரவு முழுவதும் அழுது கொண்டு இதற்கு ஒரு முடிவே இல்லையா என்று வருந்துகிறாய். என் குழந்தையே, வாழ்க்கையில் என்னால் மட்டும் வேகமாக முன்னேற முடியவில்லையே என்று கலங்குகிறாய். என் தங்கமே, பின் வாங்காமல் சென்று கொண்டு இருக்கிறாய் அல்லவா? இதை நினைத்து சந்தோஷப்படு. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. காற்றில் ஈரத்தன்மை இருந்தால்தான் அடிக்கும் காற்றும் கூட சுகமாக இருக்கும். அதே போலத்தான் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் வெற்றி கனியை சுவைக்க முடியும். என் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை ஓய மாட்டேன் என்ற உறுதி உன் நெஞ்சில் நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன்னால் சுடர் விட்டு பிரகாசமாக ஜொலிக்க முடியும். தைரியமாக போராடு, உன்னால் முடியும். உனக்கான வானமாய் எங்கும் நான் சூழ்ந்து இருப்பேன். உன்னை உன் வாழ்வில் ஜொலிக்க வைப்பேன். தூய எண்ணங்களும் நல்ல செயல்களும் ஒருபோதும் கைவிடாது செல்லமே. விழுவதெல்லாம் எழுவதற்காகவே தவிர அழுவதற்காக அல்ல. அதனால் உன் பாரத்தை முழுவதுமாக என்மேல் சுமத்திவிட்டு எழுந்து நின்று போராடினால் உன் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது தங்கமே. மற்றவர் எப்போதும் உன்னிடம் வந்து இதை முயற்சி செய், அதை முயற்சி செய் என்று சொன்னால் அது கசக்கத்தான் செய்யும். நம் வாழ்க்கைக்காக நாமே முயற்சித்தால்தான் இனிக்கும். மரங்களில் பழங்கள் இருந்தால்தானே பறவைகள் தேடி வரும். உன் வாழ்வில் உயர்வு இருந்தால்தானே உறவுகள் உன்னை தேடி வரும். நன்றாக புரிந்து கொள். என்னை புரிந்து கொள்ளவும் யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்யவும் யாரும் இல்லை என கலங்குகிறாய். உதவி செய்தவருக்கும் உன்னை புரிந்து கொள்வதற்கும் உனக்காக நான் இருக்கும்போது நீ ஏன் மற்றவர்களுக்காக ஏங்கி தவிக்கின்றாய் செல்லமே? உன்னை நல்ல வழியில் பயணம் செய்ய வைத்து ஆரோக்கியமாக வாழ வைத்து வாழ்க்கையில் உயர வைப்பேன். நல்லதே நினை, நிச்சயம் நல்லதே நடக்கும். உனக்கு துணையாக என்றும் உன் அப்பா நான் இருக்கின்றேன். நல்லதே நடக்கும். நாம் இருக்க பயமேன். ஓம் கருட பகவானை போற்றி போற்றி. ஓம் கருட பகவானை போற்றி போற்றி.